கால்குலேட்டரை யூஸ் பண்ணக்கூடாதப்பா, அதெல்லாம் அலோடு கிடையாதா அப்படின்ற மாதிரி ஒரு கிளாரிஃபிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெண்ட் ஒரு கிளாரிஃபிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு ஜேஇ மெயின் எக்ஸாம்ஸில். நம்மளாம் ரொம்ப ஆசையாக இருந்தால கால்குலேட்டர்லாம் கொடுத்துட்டாங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கால்குலேஷன்லாம் பசங்களுக்கு அடிஷனோ சப்ஸ்ட்ராக்ஷனோ பர்சன்டேஜ் எடுக்கிறதோ ரூட் எடுக்கிறதோ ஒரு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பயங்கர சந்தோஷமா எல்லாரும் போட்டு வீடியோஸ் எல்லாம் வேற போட்டு பயங்கர ஹைப்பா இருந்தது. இப்போ என்ன ஆச்சு சார் அப்படின்றீங்களா? கால்குலேட்டரை யூஸ் பண்ணக்கூடாதப்பா, அதெல்லாம் அலோடு கிடையாதா அப்படின்ற மாதிரி ஒரு கிளாரிஃபிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. 2 நவம்பர் 2026 என்டிஏ வெப்சைட் ஜேஇ மெயின் வெப்சைட்ல போய் நீங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் அவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க. தப்பு பண்ணிட்டோம், டைப் எரர், அதனால அதை வந்து நீங்க பார்க்காதீங்க. புதுசா ஒரு இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம், அதை நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. பழைய இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் செல்லாது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. திஸ் ஃபியூச்சர் ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் தி ஜெனரிக் டெஸ்ட் கண்டக்டிங் பிளாட்ஃபார்ம் தான் அண்ட் டஸ் நாட் அப்ளை டு ஜேஇ எக்ஸாம்ஸ். ஜேஇ எக்ஸாம்ஸ்க்கு இந்த கால்குலேட்டர் யூஸ் பண்றது பண்ண முடியாது. கண்டக்டட் பை என்டிஏ பண்றதுல as the use of calculators in any form is not permitted in this examination. நீங்க மேனுவலாவும் கொண்டு போக முடியாது, கம்ப்யூட்டர்ல இருக்கிறதையும் கொண்டு போக முடியாது. எனி ஃபார்ம்ல நீங்க என்ன யூஸ் பண்ண முடியாது, கால்குலேட்டர் யூஸ் பண்ண முடியாது. நிறைய பேர் சொன்னாங்க புஷ்னு ஆயிப்போச்சு முகம், ஐயோ நான் எப்படி இருந்தேனோ இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. இப்ப உங்களுடைய கருத்து என்னன்றதை கீழே கமெண்ட்ல கொடுங்க.